ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகணுமா? உங்களோட ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ஸ்மார்ட் சிஏ. நான் உங்கள் பொனிபா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற உங்களோட ஐடியாவுக்கு நான் என்னோட கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களோட மைண்டில் என்னென்ன வரும்னா, நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு செலவெல்லாம் மிச்சம் தானே, நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டேட்டஸ். நான் என்னோட ஓன் பாஸ். என்னோட கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை உங்களோட கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வெளியில் சொல்லும்போது இதுதான் என்னோட கம்பெனி, உங்களோட கம்பெனி வேறு, நீங்கள் வேறு அப்படிங்கிறப்ப உங்களோட கம்பெனியோட ஸ்டேட்டஸ் அண்ட் உங்களோட ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆரம்பிக்கும். இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்டிங்க்கு யூஸ் ஆகும். நீங்கள் சொல்லும் போது என்னோட கம்பெனி, இது ஒரு கம்பெனி அப்படிங்கிறப்ப உங்களோட பிராண்டிங் செப்பரேட்டாக வர ஆரம்பிக்கும். ஒரு ப்ரைவேட் லிமிட்டடோ, ஒரு ஓபிசியோ, ஒரு லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட லைபிலிட்டி லிமிட் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன? லைபிலிட்டினா என்ன? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நல்லபடியாக போனேன்னா நான் சூப்பராக போவேன். சப்போஸ் எனக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சு, நான் கீழே வரேன் அப்படிங்கிறப்ப என்னோட பர்சனல் அசட் அது பாதிக்கக்கூடாது. எனக்கு கம்பெனிக்கு நான் 1 லட்ச ரூபா கேபிட்டல் போட்டிருக்கேன், என்னோட லாஸ் 1.5 லட்ச ரூபா அப்படின்னா, நான் இந்த 50,000 என் பாக்கெட்லேருந்து கொடுக்கக்கூடாது. என்னோட லைபிலிட்டி லிமிட்டடாக இருந்ததுன்னா 1 லட்சம் மட்டும்தான் எனக்கு போகும். ஸோ இது ஏன் அப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் உங்களோட இன்சூரன்ஸ் மாதிரி. லிமிட்டட் லைபிலிட்டிங்கிறது ஈக்குவலண்ட் டு உங்களோட இன்சூரன்ஸ். ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டிங்க, அதுக்கப்புறம் லிமிட்டட் லைபிலிட்டி கான்செப்ட் பார்த்துட்டிங்க, செப்பரேட் லீகல் என்டிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன? கம்பெனி பேரில் நீங்கள் அசட் வாங்குவீங்க. ஒரு லேண்டாக இருக்கட்டும், ஒரு காராக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் தனியாக தான் வாங்க போகிறீங்க. ஸோ உங்களோட பர்சனல் அசட்ஸ் வேறு, உங்களோட கம்பெனி அசட்ஸ் வேறு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேக்ஸில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம் நீங்கள் 0 டேக்ஸில் என்ஜாய் பண்ண முடியும். மெஜாரிட்டி டைம் 22% தான் மேக்ஸிமம் டேக்ஸ் வரும். இப்போ நான் இண்டிவிஜுவலாக சம்பாதிக்கிறேன், 1 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கேன், 30% கட்டணும். இதே ஒரு கம்பெனி அப்படின்னா 22% கட்டினா போதும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8% எனக்கு சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டேக்ஸில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் எல்லாருமே கம்பெனியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லை, உங்களோட கிரெடிபிலிட்டி. நீங்கள் லோனுக்கு அக்சஸ் பண்ண போகிறீங்க, லோன் கேட்குறீங்க அப்படின்னா கம்பெனிக்கு ஈஸியாக லோன் கொடுப்பாங்க. இப்போ பேங்க்கில் அப்ரோச் பண்ணுறீங்க, நான் வெளியில் ஷேர் மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ணுறேன், எனக்கு ஒரு எஸ்எம்இ ஐபிஓ போகிறேன் அப்படின்னா ஒரு கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் போக முடியும். அது போக பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ். உங்களோட ஃபண்டிங் நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியும், ஒரு வெஞ்சர் ஃபண்டிங் கொண்டு வர முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் உள்ள டேரக்டர்ஸாக கொண்டு வர முடியும், ஷேர் ஹோல்டர்ஸை கொண்டு வர முடியும், இன்வெஸ்டர்ஸாக கொண்டு வர முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால தான் நம்ம எப்பயுமே கம்பெனியை சூஸ் பண்ணுறோம். கம்பெனியை சூஸ் பண்ணால் தான் உங்களால் ஸ்கேல் ஆக முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும், நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஸோ திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதே மாதிரி நிறைய குழப்பங்களோட சுற்றிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எகெயின் வெல்கம் டு ஸ்மார்ட் சிஏ. உங்கள் பொனிபாஸ். தேங்க்யூ.